வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதை வந்து இந்த பவுலில் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கங்க. ஜீனி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஜீனியை வந்து எடுக்கக்கூடிய அளவு வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அளவு வந்து அதிகமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் அந்த அளவு அப்படியே சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதோட ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சமாக வந்து அதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி பண்ணது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஜீனி பவுடர் பண்ணும்போது 2 ஏலக்காய் அதில் மிக்சியில் சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு, அதாவது எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதோட ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சம் போல், அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு, சமையல் சோடா இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்க்கும்போது இந்த ஸ்நாக்ஸில் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அந்த மேலெல்லாம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். பட் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் அந்த டேஸ்டியாகவும் வரதுக்காக தான் இந்த ரவை சேர்க்குறது. இப்போ இந்த நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இதோட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது முட்டை. ஒரே ஒரு முட்டை சேர்த்தா போதும். நான் எடுத்திருக்க அந்த மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்தாக்கா போதும். நீங்கள் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொருட்களை வந்து அதிகமாகவோ இல்லை குறைவாக நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சாவும் வந்து நீங்கள் அளவுகள் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையும் வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அதோட பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். இது வந்து நான் சூடு பண்ணியெல்லாம் சேர்க்கலை, சாதாரணமாக தான் சேர்க்குறேன். அந்த எண்ணெயும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் நெய்யோ இல்லை வெண்ணெயோ சேர்க்குற விருப்பப்பட்டிங்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வந்து கைகளை போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இதில் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த முட்டையில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள அந்த ஈரம் பட்டு அந்த ஜீனி கொஞ்சம் இலகி வரும். அதை வந்து நல்லா கலந்துகிட்டே வரும்போது அந்த மாவோட பதம் நமக்கு தெரியும். ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சம் தண்ணி தெளித்து மட்டும் பிசைங்க. நான் இப்போ அந்த முட்டையோட ஈரத்தை மட்டும்தான் நான் பிசைஞ்சேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்து மாவு வந்து பதம் வந்திருக்கு. பட் வந்து இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வந்து கரெக்டான பதம் கிடையாது. அதனால் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் வரும் தண்ணி. அந்த அளவுக்கு மட்டும் தெளிச்சுட்டு அந்த ஈரத்துலேயே தான் நான் இப்போ வந்து இந்த மாவு வந்து பிசைச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ அதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிருக்கேன். ரொம்ப தளர்வாக தேவையில்லை மாவு. ஓரளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இருந்தாக்கா போதும். அந்த அளவுக்கு தான் நான் பிசைஞ்சு போட்டேன். பட் வந்து ரொம்பவே நல்லாவே வந்துச்சு. இப்போ நம்ம லைட்டாக தெளித்து அந்த தண்ணியோட பதத்துலேயே தான் நான் வந்து பிசைஞ்சிட்டே இருக்கேன். பாருங்கள், இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ண அந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னாக்கா நம்ம ரவாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஊறினா தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இது வந்து ஒரு 10 நிமிஷம் இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரெக்டாக ஊறி நல்ல ஒரு கரெக்டான ஒரு பாத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு வந்து இதை போல் ஒரு பால் ஷேப்பில் வந்து உருட்டிக்கிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு உருட்டிட்டு இந்த போல் ஒரு நைஃப் வச்சு இந்த 2 பக்கங்கள்லேயும், அதாவது 2 சைட்லேயும் வந்து இதை போல் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எண்ணெய்க்குள்ளே சேருங்க. எப்போவுமே எண்ணெய் வந்து நம்ம ஒரு பொருள் சேர்க்கும் போது நல்லா சூடாக இருக்கணும். அது நம்ம பொருள் சேர்த்த பிறகு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும். இந்த கட்டிங் நம்ம கொடுக்குறதே வந்து பார்த்திங்கனாக்கா அது உள்ளே நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அது வெந்த பிறகு அது அப்படியே நல்லா வெடித்து வரும். வெடித்த மாதிரி வந்து அழகாக அப்படி பூ மாதிரி இப்படி அழகாக வரும். அதோட அது உள்ளர நல்லா வேகிறதுக்காகவும் தான் இந்த நம்ம நைஃபால் இப்படி கட் பண்ணி விடுறது. ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்து வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கமும் நான் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைனாக்கா மேலே வந்து கருகிடும். உள்ளர மாவு அப்படியே இருக்கும். ரவா எல்லாம் சேர்த்துருக்கோம், மைதா மாவும் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கனாக்கா தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த சொடப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் அது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் போடவா அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி டேப்பில் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டேன்.
ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுபோல் ஒரு நாள் வந்து குக்கிங் வீடியோவும் ஒரு நாள் ஜுவல்லரி மேக்கிங்கும் போடுறதா இருக்கிறேன். லாஸ்ட் வீடியோ கூட ஜுவல்லரி மேக்கிங் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஸ்நாக்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.